தாவத்துடைய உழைப்பு, தப்லீகுடைய உழைப்பு இதுதான் ரப்போட தொடர்பை உண்டாக்குற வேலை, அல்லாஹ்வை விளங்குற வேலை. எங்கட ஈமானுடைய தாலீம், ஈமானுடைய எங்கட இபாதத், ஈமானுடைய தாவத், ஈமானுடைய ஹிதமத் எல்லாமே ஈமானோட சம்பந்தப்பட்டதுதான். நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி 3 நாள் 40 நாள் 4 மாசம் வருஷம் போயிட்டு என்னத்தை செய்யறது? அல்லாஹ் பத்தி பேசுறது தான், வேறொன்றும் இல்ல. 3 நாள்ல அல்லாஹ் எவ்வளவு மாற்றத்தை உருவாக்குவான் அப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு ஷேக்கிடத்துல 40 வருடங்கள் உட்கார்ந்து இருந்து மனசை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வோட தொடர்பை 40 வருடங்கள்ல உருவாக்கக்கூடிய அந்த நிலைமையை அல்லாஹ் 3 நாளில் உருவாக்குறான். ஆனா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க இன்னும் அந்த 3 நாள் அப்படி வேலை செய்யல, ஏன்னா 3 நாள் அப்படி நடக்கல. ஏன்னா 3 நாள்லயும் போன், 40 நாள்லயும் போன், 4 மாசத்துலயும் போன். இன்னைக்கு எங்களுக்கு இதனால பிரதிபலிப்பு விளங்குது இல்ல. எங்கட அல்லாஹ்வோட தொடர்பு சீராது இல்லையே. பிரச்சனை போன் இருக்குது, வீட்டுக்கு அடிச்சு கேட்கறதுக்கு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு. நான் ஜமாத்ல இருக்கிறேன், வீட்டுக்கு சல்லிய போட்டுடுங்களே, ஒரு ஜமாத்துல இருந்து இப்ப எப்படி எங்களுக்கு அல்லாஹ்வை நாங்க விளங்குறது? கனிமான சொல்ல ஒரே ஒரு வேலை, வேற ஒன்றும் இல்ல. நான் பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், எல்லா இயக்கவாதிகளும், எல்லா இன்ஸ்டிடியூட்களும், எல்லா எஜுகேட்டடும், எல்லா ப்ரொஃபஷனல்ஸும், எல்லா பணக்காரர்களும், எல்லா எளிய மக்களும், எல்லா அன்எஜுகேட்டடும் எல்லாருக்குமே இந்த உழைப்பு தேவை. இது ஈமான் உழைப்பு, உள்ளத்துல ஈமான உருவாக்குற உழைப்பு. உலமாக்களுக்கும் தேவை, முஃப்திமாருக்கும் தேவை, முஹத்திஸ்மாருக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவை. யாருக்கும் இதை விட்டு ஓடுறதுக்கு இயலாது. இதுல நாங்க முழுக்க 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 அல்லாஹ்வை பேசி 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 அல்லாஹ்வோட வல்லமை, அல்லாஹ்வோட குதரத், அல்லாஹ்வோட சக்தி பேசி 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 உள்ளத்துல டாபிக் இல்ல. எங்களோட பயான் டாபிக் பயான் இல்ல, எங்களோட பயான் ப்ரோக்ராம் பயான் இல்ல, எங்களோட பயான்ல ஷெட்யூல் பயான் இல்ல. எங்களோட முதாக்கரா ஈமான் முதாக்கரா, அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்குற முதாக்கரா, பேச்சில நடத்தையில செயற்பாடுல எல்லாமே படைச்ச ரப்போடிக்கிற கனெக்ஷன் சீராகிற உழைப்பு. இது அல்லாஹ் தான், அவனை தவிர வேற யாரும் இல்ல. சஹாபாக்களோட உள்ளத்துல என்ன அந்த இறை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ரப்புடைய நம்பிக்கை இருந்துச்சோ அதே நம்பிக்கை உள்ளத்துல கொண்டு வர உழைப்பு. இதுல மெம்பர்ஸ் மார் இல்ல, இதுல பார்ட் டைம் ஒன்றும் இல்ல. எங்களால எவ்வளவு ஏதுமோ அவ்வளவு நாங்க ஈடுபட்டது. சும்மா சடங்குக்கு மாசமானா 3 நாள் போயிட்டு வந்தாச்சு, 40 நாள் போயிட்டு வந்தாச்சு, 4 மாசம் முடிச்சிருச்சு. ஒரு ஜமாத் வந்தாங்க, ஹஜ்ஜி ராமசா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அந்த உடனே கேட்டாங்க, ஹஜ்ஜி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி நாமல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, எங்க போயிட்டு வாரீங்க? நாங்க இந்த நாட்டுல போயிட்டு வேலை செய்து வாரோம். உங்கள்ட்ட ஈமான்ட நிலைமை, தொழுகையோட நிலைமைகள், உங்களோட இல்முடைய நிலைமை, உங்களோட அல்லாஹ்வுடைய சிந்தனையுடைய நிலைமை, உங்களோட அஹ்லாக்கள் சீராவி, உங்களோட தொடர்பு அல்லாஹ்வோட சீராகி, நீங்க தீனுக்காக வேண்டி உங்களோட முழு வாழ்க்கையும் கொடுக்கறதுக்குரிய நிலைமைகள் எல்லாம் சீராகிருச்சா? அந்த ஜமாத் சொல்லிச்சு, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சீர் அப்படின்றாங்க. அதுல சொன்னாங்க, என்கிட்ட இன்னும் ஈமான்ட பண்பே வரல, எனக்கு துவா செய்யும் அப்படின்னா. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் போயிட்டு வந்தோடனே எவ்ரிதிங் இஸ் ஓகே, நான் எல்லாம் படிச்சாச்சு, நான் எல்லாம் தெரியும் எனக்கு, நான் 3 நாள் போயிட்டு வந்தாச்சு. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் மன்னிச்சுவோங்க, எனக்கு தெரியாது, நாங்க இன்னும் வேலை செய்யவே இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு நாங்க வீட்டுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு எல்லாம் காசெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டைலா ஜமாத்ல போயிட்டு போன்லயும் சிரிச்சு கொண்டும் பேசி கொண்டும், இதனாலதான் எங்கள்கிட்ட மாற்றம் மாற சரியான கஷ்டம். வெளியில் இருக்கிற மக்களும் பார்த்துட்டு இது என்ன ஜமாத் இப்படியா இப்படின்ற பேசுற நிலைமை. அப்படியே இல்ல. எங்களோட உலமாக்கள், எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறை ஒரு தொடர்பும் இல்ல, வீட்டோட ஒரு தொடர்பும் இல்ல. அலி ரலியல்லாஹு பேசிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல இருக்கிறாங்க. ஹஜ்ரத் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறாங்க. கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வாப்பா வந்திருக்கிறேன், என்னோட ஒரு அந்நிய மனிதர் இருக்கிறாரு. ஹஜ்ரத் பாத்திமா வீட்டுக்குள்ள இருந்து சொல்றாங்க, பாப்பா என்ன பூர்த்தியா மறைச்சு கொள்றதுக்கு என்ற ஆடை இல்ல,
உங்களோட ரூமால தாங்குவோம் அப்படின்னா ரூமால கொடுத்தாங்க. மறைச்சு கொண்டு அப்படியே உள்ளுக்கு போனாங்க. உள்ளுக்கு எங்க அலி புள்ளால் அழுது தீங்கிறாங்க. புள்ளைக்கு பாலை கொடுங்களே. பாப்பா புள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு என்னோட பால் இல்ல வாப்பா. எங்க அலி? அல்லாட பாதையில போய் தீக்கிறாங்க. அல்லாட பாதையில மகளே பொறுமையா இருங்க, அல்லா வெற்றியை தருவான். இன்னைக்கு நாங்க குடும்பத்தை விட்டுட்டு அல்லாட பாதையில போறா, சின்ன கொடுக்கறது இல்லையா, அது கடமை இல்லையா? இன்னைக்கு வெளியில் இருந்து அதெல்லாம் பேசல நான், அதெல்லாம் தனியான தலையங்கங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த தாவத்துடைய உழைப்பு அற்புதமான உழைப்பு. எல்லா நிலையில் உள்ள மக்களும் இதுல ஈடுபடணும். இன்னைக்கு சிலவங்களுடைய மென்டாலிட்டி, ஆனா தாயங்கம் எல்லாம் இழுக்கல்ல, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை தாரேன். சிலவங்க நினைக்கிறாங்க ஜமாத்துல போறவங்க எல்லாம் பாவம், சும்மிக்கிறவங்க தான் போறாங்க, பெரிய படிச்ச ஆட்கள் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாம் போறாங்க. இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் பேருடைய சிந்தனை. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு ஜொப்பும் இல்லாத தான் ஜமாத்துல போகணும். கனியமான சகோதரர்களே, நாங்க யாருமே போட் போட்டு வாரது இல்லை. என் டிகிரி என்ன, நான் என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்குது என்று போட் போடுறது இல்லை. அதனால மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிற, இவர் ஒன்றும் இல்லாத ஆள் போலன்னு சொல்லி. இன்றைக்கு கனியமான சகோதரர்கள் அண்மையில போன வருஷம் நான் பாகிஸ்தான்ல இருந்து வந்த பெரியார்களோட நான் வக்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் டாக்டர் ஒருத்தர், ஒரு இன்ஜினியர், இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் அவர் ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. என்னுடைய தெரிந்து நிறைய மருத்துவ விஷயங்களை கேட்டு 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 எழுதுவார். அப்ப பொதுவாக ஜமாத்ல வந்தா எங்களோட ஈமான நாங்க எவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துக்கொள்ளணும்டா, ஜமாத்துல வந்திக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு கூட கேட்கக்கூடாது. நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு கூட கேட்கக்கூடாது. அவரு சொல்றாரு நான் இன்ன வேலை செய்கிறேன், அப்படியா? இன்ன ஜமாத் முடிஞ்சது போது இவரை கண்டெக்ட் பண்ண விஷயம் நடக்கும் இல்லையா? எங்க வரும்? ஈமானுக்கு மாத்தமான சிந்தனை வரும். இதனாலதான் எங்களோட பெரியார்கள் சொல்றாங்க, நீங்க என்ன தொழில் செய்யறன்னு கூட கேட்டுடாதீங்க. அல்லாவுடைய சிந்தனைய, அல்லாவுடைய நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு வெளியாகி வந்திருக்கிறீங்க, எங்க அதுக்கு மாத்தமான நிலைமை உண்டாக கூடாது. நான் அதனால யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரோட பேசி பேசி இருக்கக்கூடிய நேரத்தில் சாதாரணமாக இருக்கிறாரு. ஆனா அவருடைய ஆட்டிடியூட் எல்லாம், நடத்தைகளை பார்க்கத்துல ஒரு ப்ரொஃபஷனல் ஒன்று மாறி விளங்கிச்சு எனக்கு. நான் பேசி பேசி இயக்கத்திலே என்ன, நான் நேரத்தோட சொன்னேனே, என்னோட கூட்டாளி நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அவரை பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு தெரியும் இம்தியாஸ் அப்பாசின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, மர்க்கத்துக்கு எல்லாம் வருவாரு, தலப்பா கட்டிப்பாரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவரை நடக்கிறாரு, கட்ட தலப்பா கட்டிப்பார், அவரையா சொல்றீங்க? நான் சொன்னேன் அவரு தான். ஆமா அப்படின்னு ஒன்னே அவரு என்னோட ஜூனியர் ஆபீசர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜூனியர் ஆபீசரா? அந்த ஜூனியர் ஆபீசர்டா எனக்கு சந்தேகம், யாரு பார்த்தா அவர் சீனியர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர். அவருக்கு கீழாலதான் இவர் வேலை செய்யறாரு. ஆனா வெளிரங்கத்தில் ஒரு போர்டும் இல்லை. இருந்த 3 நாள் 4 நாளைக்கு பிறகுதான் இவரை தெரியுமான்னு கேட்கறதுல தான் சொல்றாரு. அநேகமா இங்குள்ள எத்தனையோ பேரு கூட தெரிஞ்சிருக்காது. அவரும் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் சீனியர் ஆபீசர், இவ்வளவு பெரிய தாடி, சரியான பக்குவமான ஆள். இப்ப போர்டு அடிச்சா பாக்குறவங்க நினைக்கிற சும்மிக்கிறவர் வந்திக்கிறார் போல அப்படின்னு சொல்லி, கையில போன் இல்ல. ஆச்சரியமாக இருந்துச்சு. கனிவான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு டாக்டர்ஸ்மார், இன்ஜினியர்மார், லாயர்ஸ்மார், ப்ரொஃபஷனல், எஜுகேட்டட் எல்லா மக்களும் இன்றைக்கு ஈடுபட்டாங்க. உலகத்துல பெரிய டேலண்டட் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு தாவத்துடைய உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா நாங்க போட் போடுறது இல்லை, அதுதான் இன்றைக்கு மக்களுக்கு விளப்பம் இல்லை. இது படிக்காத ஆட்கள் செய்யறதல்ல, ஹை கிளாஸ் ஹை ஸ்டாண்டர்ட் ஆட்கள் செய்யற வேலை தான் இந்த தாவத்துடைய உழைப்பு. ஏண்டா இதனுடைய ருசி எங்களுக்கு தெரியும். இந்த வேலையில ஈடுபடுறதுனால எவ்வளவு தூரத்துக்கு நாங்க பாவத்தை விட்டு பாதுகாக்கிறோம், ஹராமான விஷயங்களை எங்களை பாதுகாக்குது. நேரம்
வீணா போறதிலிருந்து எங்களை இது பாதுகாக்குது. எங்களோட வாலிபர்களை தவறான தொடர்பில் இருந்து பாதுகாக்குது. வாலிபர்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய வாலிபர்களை ஹராமான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்குது. அவங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேலை இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது பாதுகாப்பு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் நாங்க எங்களை எந்த அளவு தூரத்துக்கு போட்டுக்கொள்வோமோ இந்த வேலையில எங்கள்கிட்ட பெரிய மாற்றம் உண்டாகும். ஈமான் எங்கள்கிட்ட அதிகரிக்கும். எங்களோட வீட்டுக்குள்ள தீன் வாரத்துக்கு அது காரணமா அமையும். நாங்க ஆனா சரியான முறையில இதுக்கு ஈடுபாடோ கொடுக்கணும். நேரம் கிடைக்குது பேய்த்து வருவோம். இப்படி அல்ல அஞ்சமல் சும செய்வோமே, இப்படி அல்ல முழுமையாக உள்ளத்தால நான் இதுல என் டைமை கொடுக்கணும். காலையில மஷூரா, காலையில கஸ்டுடைய அமல் 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம். இன்னைக்கு சில பகுதிகள்ல காலையில பள்ளிக்கு வரத்திலே மஷூராக்கு வரத்திலே பேக்கோட வாராங்க. மஷூரா முடிஞ்சு 2.5 முடியத்திலே 7:30 8:30 பள்ளிக்குள்ள இருந்து கல்சனை போட்டுக்கொண்டு ஷர்ட்டை போட்டு டைய கட்டி கொண்டு ஆபீஸுக்கு போறாங்க. 2.5 மணித்தியாலம் செஞ்சுட்டு ஆச்சரியமா இருக்குது. அல்லாஹு அக்பர். அந்த ஃபிக்ர், அந்த கவலை இன்றைக்கு அவங்களோட உள்ளங்கள்ல. சிலவங்க 8 மணித்தியாலம் கொடுக்கிறாங்க. இன்றைய அன்பார்ந்த சகோதரர்களே, இதனுடைய பொறுமதி விளங்கினதுனால எங்களோட வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், ராகத்து இதை விளங்குறாங்க, உடர்றாங்க, இன்னைக்கு ஈடுபடுறாங்க. நாங்க வேலை செய்யக்கூடிய நாங்களும் முழுமையான பங்களிப்பு. சடங்கல்ல, ஷோ அல்ல, இதுல அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை வச்சிருக்கிறார். நிச்சயமா வெற்றி, எந்த சந்தேகமும் இல்ல. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி வந்து முறைப்பாடு செஞ்சாரு. என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த சஹாபிக்கிறாரே ஒரு சஹாபிய பத்தி ஒரே கூப்பிடுறாரு, தால் நூமினு பிரப்பினா தா, வாங்களே ஈமான் கொள்ளுவோம், வாங்களே ஈமான பத்தி பேசுவோம், வாங்களே ஈமான் உழைப்ப செய்வோம், ஈமான் ஒரே சொல்லி கொண்டிருக்கிறார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, நீங்க ஒரே இப்படி ஈமான பத்தி சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஈமான புதுப்பிப்போம், ஈமான பத்தி முதாக்கரா செய்வோம் அப்படின்னு சொல்றீங்களா? அந்த சஹாபி சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், நீங்க சொர்க்கவாதி அப்படின்னு. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, லேசா நினைக்காதீங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேனே, உள்ளத்தால வந்த வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இன்னைக்கு இந்த வேலையில ஈடுபடுறாங்க, முழுக்க இந்த வேலை தான் என்ற வேலை என்று சொல்லி ஈடுபடுறாங்க. துவா செஞ்சு கொண்டிருக்கிறதுலே மௌத்தா போறாங்க. தொழுகையில இருந்து சுஜூது வைத்திக்கிறாங்க, இங்க மௌத்தா போறாங்க. பெரிய பாக்கியம் இந்த வேலை, அப்படிப்பட்ட அற்புதமான வேலை. இதுல பிரச்சனை, வெளியில டிசைன் இல்ல, கலாஸ் இல்ல, நார்மலா சாதாரணமா எல்லாருக்கும் செய்யலும். எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் எல்லாருக்கும் செய்யலும். ஈமான் உழைப்பு. நாங்க எல்லாரும் தயாராகுமா? உறுதியான நியத்தை வச்சு எந்த ரப்பிட்ட கேட்டு நான் போறேன். எந்த நாட்டுக்கு போக சொன்னாலும் போறேன். என்னோட நாட்டுல 4 மாசம் முடிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போக சொன்னாலும் நான் போறதுக்கு தயார் அப்படின்றவங்க எழுமுங்களே, அல்லாட்ட கேட்டு நான் போறேன். அல்லாட்ட அழுதழுது கேட்டு போறேன். உள்நாட்டுல 4 மாசம் முடிச்சவங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் போக தயார். அல்லாஹ் கபூல் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா, எழும்பக்கூடிய எல்லாரும் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் தஆலா பரம்பரையா தீன கொடுப்பானா, சந்தை சந்தியா தீன கொடுப்பானா, சகல பிரச்சனை நீ கேட்பானா, முழு உலகத்துக்கும் போற பாக்கியத்தை கொடுப்பானா. எழுமுங்க, நான் 4 மாசம் முடிச்சிட்டேன் ஸ்ரீலங்கால, நான் இன்ஷா அல்லாஹ் வெளிநாட்டுக்கு போறேன். எந்த நாட்டுக்கு போக சொல்ற போறேன், அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்பேன். 5 நேர தொழுகையில கெஞ்சி கேட்டு போவேன். ஏண்ட ஈமான வளர்க்க, ஏண்ட பக்குவத்தை வளர்க்க. எலும்புகளே அப்படியே போங்க, பின்னுக்கு போங்க, மத்தவங்க முன்னுக்கு வாங்க, மத்தவங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, முடிச்சுக்கொள்ளும், அவசரமா முடிச்சுக்கொள்ளும். ரொம்ப நேரம் பேசிருச்சு, வாங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எழும்பி போறவங்களுடைய எல்லா நன்மையும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இந்த வேலை அப்படித்தான், அற்புதமான வேலை. பின்னால மௌத்துடைய நேரத்துல தான் கவலைப்படுவோம். அமெரிக்காவுக்கு போயிருந்துச்சு, எல்லா சொத்தையும் வித்தாவது அமெரிக்காவுக்கு ஃபிஜி ஐலாண்ட் 22 மணித்தியாலம் பிளைட்ல தொங்கல் வைக்கிற நாடு போக இருந்துச்சு. சொர்க்கத்தில் உயர்ந்த அல்லாஹ் தந்திருப்பானே, கவலைப்படுவோம். ஆனா அந்த நேரத்துல பிரயோஜனம் இல்லை. இப்ப அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நீயத்து வாரவங்க எழுமுங்க. ஸ்ரீலங்கால 4 மாசம் முடிச்சேன் கம்ப்ளீட்டா, நான் வெளிநாட்டுக்கு போறதுக்கு தயார். எந்த நாட்டுக்கு போக சொன்னாலும் போவேன் இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போக சொன்னாலும் போவேன். ஏன் ரப்ப அனுப்புவான்.
ப்ராப்பர்ட்டியை பார்த்து போக மாட்டேன். ப்ராப்பர்ட்டிய அண்டு நான் இடத்துல போயிருந்தேன். அவர் சொன்னார், அங்க ஹசரத் எங்கட பள்ளியிட முஅத்தின் சாப் 2 நாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. 3வது நாட்டுக்கு போறதுக்கு பேர் கொடுத்திருக்கிறாரு, பள்ளியிட முஅத்தின் சாப். அதை நான் இடத்துல சொல்ல ஒரு முஅத்தின் தயாரானார், நானும் போறேன் அப்படின்னு. இனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு முழு உலகத்திலே மக்கள் எல்லா நிலைமையில் உள்ள மக்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க என்ற ருசி விளங்குது. போறதுனால பாதுகாப்பு எவ்வளவுன்றது விளங்குது, அல்லாஹ்ட்ட அழுகிறது விளங்குது. எத்தனை பேர் நினைச்சாங்க எங்கட படிப்பை விட்டா எங்களை விட்டா யாரும் இல்ல, எங்கட எஜுகேஷன், எங்கட திறமை, எங்கட இங்கிலீஷ், எங்கட பேச்சு. ஜமாத்ல வெளியாகி வந்தோடனே குர்ஆன் ஓத தெரியாது, எல்லாரோட முக்காந்தா குர்ஆன் ஓத தெரியாது, அழுகிறாரு. என் இங்கிலீஷால என்ன நடந்துச்சு, என் ப்ரொஃபஷனலால என்ன நடந்துச்சு, என்னுடைய திறமையால ஒன்றும் இல்ல, குர்ஆன் ஓத தெரியாது. ஜமாத்ல வந்து உட்கார்ந்து கொண்டு அழுகுறாரு. 50 வருஷமாக என்ன செஞ்சேன்றே தெரியாது ஹஜரத், 40 வருஷமா என்ன செஞ்சேன்றே தெரியாது, சம்பாரிச்சு கொட்டினேன், வாழ்க்கையில இன்னும் தீன் இல்ல ஹஜரத், இப்பதான் வந்தோன்னே விளங்குது. எத்தனையோ பெரியவங்க குர்ஆன் எடுத்துட்டு இப்ப ஓத பழகுறாங்க. உம்மா மௌத்தானா பாப்ப மௌத்தான ஒரு யாசின் கூட ஓத தெரியாது ஹஜரத், ஜமாத் வந்தோன்னதான் இன்னைக்கு விளங்குது என்றாங்க. இந்த உழைப்பு அப்படியான ஈமான்ட உழைப்பு. வந்ததுக்கு பிறகு வைஃபுக்கு கடிதம் எழுதுறாரு, வைஃபுக்கு 15 வருஷம் கல்யாணம் முடிச்சு 2 பேரும் சந்தோஷமா இருக்கல்ல, நான் ஜமாத் வந்தோன்னதான் வைஃப் தான் யாருன்றத விளங்கினேன், அல்லாஹ்வுக்காண்டி என்ன மன்னிச்சுக்கோங்க. கடிதம் எழுதுறா வைஃபுக்கு, தெரியாது தெரியாது அல்லாஹ்ட பாதல. ஏண்டா எங்களுக்கு இப்ப மக்தபும் இல்ல, மദ്രஸாவும் இல்ல, எங்களுக்கு படிக்கிறதுக்கு வேற இடமும் இல்ல. எங்கட ஈமான்ட உழைப்பு எங்கட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். என்னையமான சொல்ல கார்குசாரி எக்கமா சொல்லேலும். யூனிவர்சிட்டி மாணவர்கள் வாராங்க, பேசுறாங்க, பத்துவாக்களை கேட்கிறாங்க, ப்ரொஃபஷனல்ஸ் வாராங்க, பத்துவாக்களை கேட்கிறாங்க. ஆச்சரியமா இந்த வேலை அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதமான வேலையா ஆக்கி இருக்கிறான். பக்குவமா கையில போன் எடுத்துட்டு போகாம, வீட்டுடைய எந்த தொடர்பும் இல்லாம போயிட்டு உறுதியான நியத்தோட வேலை செய்யணும். அந்த அசல் பிரதிபலிப்பை பாக்குறதுக்கு நியத்தை எப்பமா அல்லாஹ் கபூல் செய்வானா? அதே நியத்தோட சொல்லுங்களே, இந்தியா பாகிஸ்தான் நாங்க போறதுக்கு தயார். 40 நாளோ 4 மாசமோ 2 மாசமோ எங்களுக்கு பக்கத்தில் உள்ள நாடு. எங்களுக்கு போறது ரொம்ப சிம்பிள் டைப் வரையில் நிறைய நாங்க போயிட்டு பார்த்தா விளங்கும். அங்குள்ள யூனிவர்சிட்டிகள்ல அங்குள்ள மாணவர்கள், அங்குள்ள பெரியவங்க மாஷா அல்லாஹ் இந்தியாவில் எப்படி வேலை செய்யறாங்க, பாகிஸ்தான்ல எப்படி வேலை செய்யறாங்க, பாகிஸ்தான்ல உள்ள பொதுமக்கள் 7 மாசம் வருஷத்துக்கு வக்து வெளியாகி போறாங்க. எங்களை போயிட்டு பார்த்தா எங்களுக்கும் ஆசை வரும், எங்களுக்கும் ஆர்வம் வரும். சொல்லுங்களே, யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ் இந்தியா பாகிஸ்தானுக்கு நாங்க போக தயார். ஹஜ்ரத் அல்லாஹ் கபூல் செய்வானா? தால பிரச்சனை கேட்பானா? அல்லாஹ் கபூல் செய்வானா? கூட அல்லாஹ் கபூல் செய்வானா? முழு உலகத்துக்கும் போற பாக்கியத்தை கொடுப்பானா? தால பிரச்சனை நீக்கி வைப்பானா? சந்தையா கபூல் செய்வானா? எலும்புங்க, இதுக்கு 4 மாசம் முடிச்சிக்க தேவையில்ல. இந்தியா பாகிஸ்தான் எனக்கு 40 நாள் 2 மாசம் எனக்கு போகணும். எலும்புங்க, அல்லாஹ் கபூல் செய்வானா? எலும்புங்க, அல்லாஹ் கபூல் செய்வானா? எலும்ப கூட அல்லாஹ் கபூல் செய்வானா? தால பிரச்சனை நீக்கி வைப்பானா? சந்தையா தீனை கபூல் செய்வானா? அல்லாஹ் கபூல் செய்வானா? தால பிரச்சனை நீக்கி வைப்பானா? முழு உலகத்துக்கும் போற பாக்கியத்தை கொடுப்பானா? எலும்புங்க, வேற யாரு? நாங்க அல்லாஹ்ட்ட அழுது போவோம் கெஞ்சி என்னோட ரப்பு அழுவோமே. ஏன் ரப்பிட்டு அழுகிறதுக்கு நாங்க என்ன வெட்கப்படணுமா? அனுப்பு யா அல்லாஹ், அனுப்பு, நான் போறேன். எலும்புங்க, வேற யாரு? நியத்து வாராங்க. எலும்புங்க, நியத்து வரது உட்கார்ந்துட்டு இருக்கவான. மத்தவங்க முன்னுக்கு வாங்க, முடிச்சுடுவோம் இன்ஷா அல்லாஹ். மத்தவங்க முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வாங்க, நெருங்கி வாங்க. வேற யாரு? நியத்து வரவங்க உட்கார்ந்து நீக்கவான. வேலை பொறுமதியான வேலை, எல்லா இயக்கவாதிகளும் செய்யணும், ப்ரொஃபஷனல் செய்யணும். மாஸ்டர்மார், டாக்டர்மார், இன்ஜினியர்மார் இருந்து அவங்க எலும்புங்க. எனக்கு பெரிய தேவைக்கு அவங்களோட தேவை பெரிய தேவைக்குது. மாஸ்டர்மார் எலும்புங்க, பெரிய தேவைக்குது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு தீனை கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு தீனை கொண்டு போகணும், எங்களோட ஆபீஸருக்கு தீனை கொண்டு போகணும். எலும்புங்க, நியத்து யாருக்கு வருது? வேற யாரு? இன்ஷா அல்லாஹ் இந்தியா பாகிஸ்தான் நாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு பார்க்கணும் அங்க. அல்லாஹ் அக்பர், எப்படி வேலை நடக்குது இந்தியால. நிஜாமுத்தீன் மர்கஸ்ல போயிட்டு பார்க்கணும். முழு உலகத்தில் உள்ள மக்களும் வராங்க. ஒரு போன் கிடையாது மர்கஸுக்குள்ள, ஒரு போன் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது. முழு உலகத்திலிருந்து மக்கள் வராங்க. ஆச்சரியமா இருக்குது. அல்லாஹ் வேலை வாங்குறான். இனியமான சகோதரர்களே, நாங்க ஈடுபடணும். வேற யாரு? ஒரு நியத்தை எப்பமா
அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்லுங்க, வாரக்கிழமை எங்களோட ஜமாத் ஒன்று இருக்குது. அந்த ஜமாத் 4 மாசம் 40 நாளுடைய ஜமாத். எலும்புகளை வாரக்கிழமை போறவங்க இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நாங்க இன்ஷா அல்லாஹ் நோன்பு ஜமாத்துல எங்களுக்கு கழிக்கலும். வாரக்கிழமை போனா பெருநாளைக்கு முன்னால இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வந்துடலாம் வீட்டுக்கு. 40 நாள் நியத்துள்ள வாரக்கிழமை ஜமாத் ஒன்று இருக்கிறதா சொல்றாங்க. எலும்புகளே நாங்க அங்களைங்களை தயாரிப்பு செஞ்சு அல்லாட்ட பாடம் சாப்பிட்டு நாங்க வெளியாகுவோம். நியத்து வருது. எலும்புகளே வாரக்கிழமை ஜமாத் இன்ஷா அல்லாஹ் நாங்க வெளியாகிறோம். எலும்புகளே யாட்டுள்ளத்துல நியத்து வருது. வாரக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 40 நாள் 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில வெளியாகிறோம். லீவு வருது. ஸ்கூல்ல படிக்கிறவங்க மாஸ்டர்மார்கள் அதிகமான மாஸ்டர்மார் ரமலான்ல வெளியாகுவாங்க. ஏண்டா இந்த லீவு அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் வக்துல போறதுக்கு. ரமலான்ல போயிட்டு ரமலான்ல எங்களுக்கு ஒரு நோன்பு அல்லாஹ்வோட பாதையில பிடிக்க கிடைக்கிறது. ஹதீஸ்ல வருது, சுன்னத்தான நோன்ப அல்லாஹ்வோட பாதையில ஒருத்தர் பிடிக்கிறாரு. சுன்னத்தான நோன்பு அத அல்லாஹ்வோட பாதையில குடிக்கிறாரு. அல்லாஹ் அந்த மனிதனை விட்டு நரகத்தை 3 கந்தக் தூரமாக்கிடுவான். நரகத்துடைய புகை அல்ல, நரகத்துடைய வாடை அல்ல, நரகமே அவருக்கு போகக்கூடிய நிலைமை உண்டாக மாட்டாது. எதுக்கு? சுன்னத்தான நோன்ப அல்லாஹ்வோட பாதையில போய்த்து பிடிக்கிறது. அப்ப முழு நாளும் ஃபர்லான நோன்ப அல்லாஹ்வோட பாதையில பிடிச்சோம்டா எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். 25ஆம் தேதி போறதுக்கு கேட்கிறதா சொல்றாங்க. 25ஆம் தேதி அல்லாஹ் கபூல் செய்வானா, கால பிரச்சனை நீ கேட்பானா, சந்தேசம் தீனு கபூல் செய்வானா, அல்லாஹ் கபூல் செய்வானா, கால பிரச்சனை நீ கேட்பானா, சந்தேசம் தீனு கபூல் செய்வானா, முழு உலகத்துக்கு போற பாக்கியத்தை கொடுப்பானா. வேற யார்? எழுதுங்களே, 25ஆம் தேதி ஜமாத் தயாராக இருக்குது. ஒரு ஜமாத் வெளியாகுவோம். நாங்க மஷூரா பண்ணுவோம். எங்களை முன்பின் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அல்லாஹ்ட்ட பாரம் சாடிட்டு வெளியாகுவோம். அல்லாஹ்வோட உதவியா பாக்கலும். பிரச்சனைகளோட கஷ்டங்களோட வெளியாகிறது இருக்குது. அல்லாஹ்வோட உதவிய பாக்குறதுக்கு ஏலும். எலும்புகளே நீயத்து வாரது. எலும்புகளே நாங்க வெளிநாட்டுக்கு போறோம், இந்தியா பாகிஸ்தான் போறோம். மாஷா அல்லாஹ் இது நக்கதா. இன்றைக்கு 13ஆம் தேதி நாங்க இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள ரெடியாகி நாங்க வெளியாகிறோம். நாங்க நீயத்திற்கல்ல, இப்ப நீயத்து வருது. எலும்புகளே அல்லாஹ் கபூல் செய்வான். எலும்புங்க நீயத்து வாரவங்க எலும்புங்க மஷூரா அல்லாஹ் கபூல் செய்வானா, கால பிரச்சனை கேட்பானா, முழு உலகத்துக்கு போற பாக்கியத்தை கொடுப்பானா. எலும்புங்க நீயத்து வாரவங்க எலும்புங்க. நோம்பு லீவு வருது, அல்லாஹ் கபூல் செய்வானா, வாலிபத்தை அல்லாஹ் கபூல் செய்வானா, கால பிரச்சனை கேட்பானா, சந்தேசம் தீனுடைய பாக்கியத்தை கொடுப்பானா. எலும்புங்க வேற யாரு? வாலிபர்கள். எலும்புங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு. அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு ரமலான்ல இல்ல, போன்லயும் டிவிலையும் டைம் வேஸ்ட் ஆகி போய்த்துடும். அதுக்கு பிறகு கவலைப்படுவோம்.